உளுந்து அரிசி பாயாசம். 4 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் அரிசியை வறுத்து கொண்டு அதில் 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ளவும். தேங்காய் அரை மூடி எடுத்து துண்டுகளாக்கி வைத்துக்கொள்ளவும். பால் 100 கிராம் காய்ச்சிய பால் எடுத்துக்கொள்ளவும். தேங்காயை மிக்சியில் போட்டு அரைத்து துருவிய நிலையில் அதையும் தனியாக எடுத்துக்கொள்ளவும். 4 டம்ளர் தண்ணீர் என்றால் 2 டம்ளர் கஞ்சியில் கரைக்கவும். அரிசி மாவில் 2 டம்ளர் உலையில் வைத்து தண்ணீர் கொதி வரட்டும். அதற்குள் 2 டம்ளர் அரிசி உளுந்து கஞ்சியுடன் தண்ணீர் ஊற்றி கரைத்து வைத்து கொள்ளவும். சிறிதளவு உப்பு சேர்த்து கரைத்து கொள்ளவும். நன்கு கரைந்ததும் கொதித்து கொண்டிருக்கும் தண்ணீரில் கரைத்த இந்த மாவை கலந்து சிறிது சிறிதாக கொதிக்கும் 2 டம்ளர் தண்ணீரில் கரைத்து வைத்த மாவை ஊற்றி அடிபிடிக்காமல் கிளறிக்கொண்டே இருக்கவும். கரைத்து வைத்த மொத்த கரைசலையும் ஊற்றி கொதிக்க விடவும். நன்கு கொதித்து பால் பொங்கும் விதத்தில் பொங்கி வரும் வரை அரிசியும் உளுந்தும் வெந்து வரும். அப்பொழுது பால் அதில் கலக்கவும். கலந்து நன்றாக கிளறிவிடவும். அதன் பிறகு சர்க்கரை சேர்க்கவும். சர்க்கரை சேர்த்து நன்கு கரைந்ததும் ஸ்டவ் ஆஃப் செய்து கொதித்த உளுந்து அரிசி பாயாசத்தை டம்ளரில் தனியாக ஊற்றி எடுத்துக்கொள்ளவும். ஒரு ஸ்பூன் நெய்யில் சிறிதளவு முந்திரியை எடுத்து வறுத்து தனியாக வைத்துக்கொண்டு இந்த உளுந்து கஞ்சியில் சேர்த்து 1 ஸ்பூன் துருவிய தேங்காயை போட்டு நன்கு கிளறி சூடான உளுந்து பாயாசத்தை அருந்தவும். தினமும் 1 கப் எடுத்துக்கொண்டால் கை கால் வலி, இடுப்பு வலி நிவாரணமாகும். நன்றி.